ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, இல்லை அப்படி தானா இப்படி தானா அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி கேட்குறதுன்றத சில எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம். பொதுவாக அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு லைக் திஸ் ஒன்லி, லைக் தட் ஒன்லி அப்படின்னு நிறைய பேர் யூஸ் பண்ணி நானும் கேட்டிருக்கேன், நீங்களுமே நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அப்படி தானா இப்படி தானான்னு கேட்குறதுக்கு லைக் தட் ஒன்லியா, லைக் திஸ் ஒன்லியா அப்படி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது கரெக்டான எக்ஸ்பிரஷன் கிடையாது. இந்த மாதிரி தான் கேட்கும். அப்படி தானா தட் இஸ் ஹவ், இப்படி தானா திஸ் இஸ் ஹவ். அப்படி தானா இப்படி தானான்னு கேட்குறதுக்கு இஸ் தட் ஹவ், இஸ் திஸ் ஹவ். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த வீடியோ வித் சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்படி தான் அவள் சொல்லி கொடுத்தா அப்படின்றது இங்கிலீஷில் திஸ் இஸ் ஹவ் ஷீ டாட் மீ. ஓகே, அவள் சொல்லி கொடுத்தானா ஷீ டாட் மீ. இப்படி தானா திஸ் இஸ் ஹவ். ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஷீ டாட் மீ அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே சென்டென்ஸாக நெகட்டிவில் எப்படி சொல்லலாம்? அவள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இப்படி இல்லை, இல்லைனா அவள் இப்படி எனக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் நாட் ஹவ் ஷீ டாட் மீ, திஸ் இஸ் நாட் ஹவ் ஷீ டாட் மீ. இதே சென்டென்ஸை கொஷனாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். அவள் இப்படி தான் சொல்லி கொடுத்தாளா, இஸ் திஸ் ஹவ் ஷீ டாட், இஸ் திஸ் ஹவ் ஷீ டாட். இப்படி தான் நான் சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூலில் கேட்பாங்க இல்லையா, மேம் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா, இஸ் திஸ் ஹவ் யுவர் மேம் டாட் யூ அப்படின்னு கேட்கலாம் நம்ம பசங்கக்கிட்ட. அடுத்த சென்டென்ஸ், இப்படி தான் நான் சமைப்பேன், திஸ் இஸ் ஹவ் ஐ குக். ஓகே, நீங்கள் எப்படி சமைப்பீங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட் பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வராங்க. ஸோ நீங்கள் சமைச்சு காட்டிட்டு திஸ் இஸ் ஹவ் ஐ குக், இப்படி தான் நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்தது இதை நெகட்டிவில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்படி சமைக்க மாட்டேனே, நீ என்ன மாதிரி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி சமைக்கிறேன், இப்படி நான் சமைக்க மாட்டேன், திஸ் இஸ் நாட் ஹவ் ஐ குக். நான் இப்படி சமைக்க மாட்டேன், திஸ் இஸ் நாட் ஹவ் ஐ குக். ஓகே, அடுத்தது கொஷினா, இப்படி தான் நான் சமைப்பேனா, இஸ் திஸ் ஹவ் ஐ குக், இஸ் திஸ் ஹவ் ஐ குக். இஸ் திஸ் ஹவ் அப்படின்னா இப்படி தானா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இப்படி தான் அவள் பேசுவா, திஸ் இஸ் ஹவ் ஷீ டாக்ஸ். இப்படி தான் அவள் எப்போவுமே பேசுவா, அவளை விட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் ஹவ் ஷீ டாக்ஸ். இல்லையா அவள் எப்போவுமே இந்த மாதிரி பேச மாட்டாளே, திஸ் இஸ் நாட் ஹவ் ஷீ டாக்ஸ். அவள் இப்படி பேச மாட்டா, திஸ் இஸ் நாட் ஹவ் ஷீ டாக்ஸ். இப்படி தான் அவள் எப்போவுமே பேசுவாளா, இவ்வளோ சவுண்டாக தான் அவள் எப்போவுமே பேசுவாளா, இல்லைனா இவ்வளோ ரூடாக அவள் எப்போவுமே பேசுவாளா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் ஹவ் ஷீ டாக்ஸ் ஆல்வேஸ், இஸ் திஸ் ஹவ். இப்படி தானா அவள் பேசுவாளா, ஸோ இஸ் திஸ் ஹவ் ஷீ டாக்ஸ். அடுத்தது இவ்வளோ நேரம் திஸ் இஸ் ஹவ் அப்படின்றத பார்த்தோம், இப்படி தான் அப்படின்றத பார்த்தோம். இப்போ தட் இஸ் ஹவ், அப்படி தான்றது எப்படி நடந்துச்சு இது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியாக சொல்கிறீங்க இப்படி தான் இது நடந்துச்சு, தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். ஓகே, தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். இல்லை இது இப்படி நடக்கலை, வேறு மாதிரி நடந்துச்சு, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, தட் இஸ் நாட் ஹவ் இட் ஹேப்பன்ட். ஓகேங்களா, தட் இஸ் நாட் ஹவ் இட் ஹேப்பன்ட். கொஷின் கேட்குறீங்க, இப்படி தான் இது நடந்துச்சா, இஸ் தட் ஹவ், இஸ் தட் ஹவ் இட் ஹேப்பன்ட். ஓகே, இஸ் தட் ஹவ் இட் ஹேப்பன்ட். அப்படி தான் அவன் செஞ்சான், அப்படி தான் அவன் அதை செஞ்சான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட் இஸ் ஹவ் ஹீ டிட், தட் இஸ் ஹவ் ஹீ டிட் தட், டிட் திஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நெகட்டிவில் தட் இஸ் நாட் ஹவ் ஹீ டிட், அவன் செஞ்சது அப்படி இல்லை, இல்லை அவன் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு தட் இஸ் நாட் ஹவ் ஹீ டிட். அப்படி தான் அவன் செஞ்சானா அப்படின்னு கொஷின் கேட்குறதுக்கு இஸ் தட் ஹவ் ஹீ டிட், இஸ் தட் ஹவ் ஹீ டிட் தட், இஸ் தட் ஹவ் ஹீ டிட் திஸ் அந்த மாதிரி கேட்கலாம். அப்படி தான் அவன் பணத்தை சேவ் பண்ணான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட் இஸ் ஹவ் ஹீ சேவ்ட் மணி. ஓகே, ஸோ எங்கேயுமே வெளியே போயெல்லாம் சாப்பிடாம எதுவுமே தேவையில்லாததெல்லாம் வாங்காமல் அப்படி தான் அவன் பணத்தை சேர்த்தான், தட் இஸ் ஹவ் ஹீ சேவ்ட் மணி. இல்லை அவன் பணத்தை அப்படி சேர்க்கலை, தட் இஸ் நாட் ஹவ் ஹீ சேவ்ட் மணி. பணத்தை அவன் அப்படி தான் சேர்த்தானா, இஸ் தட் ஹவ் ஹீ சேவ்ட் மணி, இஸ் தட் ஹவ் யூ பிகேம் ரிச், இஸ் தட் ஹவ் ஹீ சேவ்ட் மணி. நீ இப்படி தான் பணத்தை சேர்த்தியா, இப்படி தான் நீ பணக்காரனானியா அப்படிலாம் கேட்குறதுக்கு இஸ் தட் ஹவ் யூஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். Alright, that is it for today's video. இன்னைக்கு வீடியோவில் that is how, this is how, is that how, is this how, that is not how, this is not how இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நீங்களும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Till then, take care and bye.